சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். அதிர்ஷ்டத்தை அள்ளி தருபவர் ராகு பகவான், திடீர் அதிர்ஷ்டத்தை தருபவர் கேது பகவான். இந்த பதிவில் நான் இதில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குறவர் ராகு பகவான், திடீர் அதிர்ஷ்டத்தை தருபவர் கேது பகவான் அப்படிங்கிறதுக்காக நிறைய விளக்கத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். பதிவை முழுசாக கேட்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். இப்போ அதிர்ஷ்டத்தை அள்ளி தருபவர் ராகு பகவான்னா, ராகு எங்கே உச்சம் பெறாருன்னா ரிஷபத்தில் ராகு உச்சம். அதே போல் அதுக்கு நேர் எதிரான விருச்சிகத்தில் கேது உச்சம். ராகு உச்சமாகிற இடம் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு தனஸ்தானமான ரிஷபம். அதனால தான் ராகு பகவான் எப்போவுமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார். ஏன்னா அவர் தனஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடியவர். அதே சமயத்தில் கேது பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல உச்சம் ஆகக்கூடியவர். அப்போ அடிக்கடி அதிர்ஷ்டத்தை கேது பகவானால் கொடுக்க முடியாது. ஆனால் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பகவானை விட திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, திடீர்னு பணக்காரன் ஆகிறது, லாட்ரி சீட்டு, இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவாக இருக்கிறது கேது பகவான் தான். ஏன்னா 8ஆம் இடத்துல உச்சமாகக்கூடியவர் கேது பகவான். காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் கேது பகவான் உச்சம். நிறைய பேர் கேட்கலாம், ராகு ரிஷபத்தில் உச்சம், ஏன்னா ராகு தலை, அங்கே தான் வாய் இருக்கும். ரிஷபம் தான் தனஸ்தானம். அதே சமயத்தில் உணவை சொல்லக்கூடிய சாப்பிட்றது எப்படின்னா வாய் தான். அதனால தான் ராகு பகவான் அங்கே உச்சம் பெறுறாரு. இந்த 8ஆம் இடங்கிறது கழிவு இதை சொல்லக்கூடியது. அதனால தான் கேது பகவான் வாளாக இருக்கிறார். வாளாக இருக்கும்போது ஒரு பாம்போட தலை ரிஷபம், அதே சமயத்தில் அதோட வால் விருச்சகம். இப்படி தான் ராகு கேது உச்சத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது எப்போவுமே ஒரு மனுஷன் பணக்காரனா செல்வாக்கோடு இருந்துக்கிட்டே இருக்கான்னா அவன் ராகுவோட இந்த பிறவியில் ராகுவோட தன்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணாலும் லாபம் இருக்கும், எப்போவுமே நல்லா இருப்பாங்க. ஆனால் கேதுவோட தன்மையில் இருக்கவங்க எப்படின்னா எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப வறுமையாக இருப்பாங்க, கடும் உழைப்பாளியாக இருப்பாங்க. ஏன்னா 8ஆம் இடம்ல. அதனால் நிறைய தடைகள், வாழ்க்கையில் விரக்தி, இப்படியெல்லாம் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடியது. அதனால தான் கேது உச்சம் பெற்றவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தையும் சந்திப்பாங்க. திடீர்னு கொடி சொன்னாகிறது. அப்படி ஆகும்போது சாதாரணமாக இருக்க பணக்காரங்களோட இவங்க திடீர்னு உச்சத்துக்கு வந்துடுவாங்க. அதனால தான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதிர்ஷ்டத்தை எப்போவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கவர்கள். ஆனால் இந்த 8ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க கேது பகவான் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை தான் உண்டாக்குவார். நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம், எப்போவும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, காரு, பங்களா இப்படின்னு ரிச்சாக இருக்கவங்க வாழ்க்கை நிலையை பார்த்திங்கன்னா அது ராகு ஆதிக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். வாழ்க்கையே 2 விதத்தில் பிரிச்சிடலாம் ராகு கேதுவை வச்சு. ஒரு ஜாதகம் ராகுவோட ஆதிக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வசதி வாய்ப்புகளோட நல்ல சந்தோஷமான எல்லா வித வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஜாதகம் கேதுவோட ஆதிக்கத்தில் இருந்தால் அவங்க எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாத்துலேயும் தடை, எப்போவும் எதையாவது விரக்தியாகவே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கேது ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கேது ஆதிக்கத்தில் இருக்கவங்களும் அவங்களுக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டாகலாம். ஜாதகத்தில் அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டாயிரும். அவங்க வாழ்க்கை நிலை திடீர்னு உயர்ந்துடும். இதுக்கு காரணம் கேது தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கேதுனாவே எல்லாம் பயப்படுறாங்க. கேது எந்த ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த கட்டத்தை அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
எப்போவுமே நெகட்டிவை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதில் உள்ள பாசிட்டிவையும் பார்க்கணும். கேது வந்து அழிச்சிரும், கேது வந்து நெகட்டிவை தான் கொடுக்கும், கஷ்டத்தை தான் கொடுக்கும் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அப்படின்னு பார்க்க போனால் கேதுவோட அம்சமாக இருக்கிறது விநாயக பெருமான். கேதுக்குள்ள கடவுள் வந்து விநாயகர் தான். எல்லாரும் விநாயகரை தான் போய் முதல்ல கும்பிடுவாங்க. விநாயகரோட தயவு இருந்தால் தான் எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இப்போ புரியுதா? கேது தான் எல்லாருக்கும் கொடுக்குறவர், வசதி வாய்ப்புகளை, சந்தோஷத்தை, தடைகளை நீக்கக்கூடியவர். அப்போ விநாயகரை போய் கும்பிட்றோம். அங்கே கூட பார்த்திங்கன்னா வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர்னு இருக்கும். இதில் வலம்புரி விநாயகராக இருக்கிறவர் ராகுவோட அம்சத்தை கொடுத்துட்டு இருப்பார். இடம்புரி விநாயகராக இருக்கக்கூடியவர் தான் கேதுவோட அம்சத்தை கொடுப்பார். கேதுவோட அம்சம்னு நான் இதில் பதிவுட சொல்ல வர்றது திடீர் கோடீஸ்வரனாக்குறது, திடீர் பணக்காரனாக்குறது. அப்போ லாட்ரி சீட்டு வாங்கையில் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களாம் இடம்புரி விநாயகரை கும்பிடலாமான்னு கேட்டால் ஆமாம், இடம்புரி விநாயகர் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். இதுவரையும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வலம்புரி விநாயகரை விரும்பிக்கிட்டு இருப்பாங்க. வலம்புரி விநாயகர் நிறைய செல்வம் செல்வாக்கு கொடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் இப்போ இடம்புரி விநாயகர்னு சொல்லியிருக்கேன். இது இடம்புரி விநாயகரை கும்பிட்டு பார்க்குறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க திடீர் அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கேது வந்து திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுத்து ஒருத்தரை சாதாரணமாக இருக்கிறவரை கோடீஸ்வரனாக ஆக்குவாரா அப்படின்னா நிச்சயம் ஆக்குவார். அதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு புராண கதையே சொல்கிறேன். புராணத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிச்சை எடுக்கிற பெண்ணை வந்து வாரிசு இல்லாத அந்த ஒரு ராஜாங்கத்துக்கு ராஜாவோ ராணியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யானையை வந்து யானை கையில் மாலையை கொடுத்து அது யார் கழுத்தில் போடுதோ அவங்க தான் அந்த நாட்டுக்கு ராஜா அல்லது ராணி ஆவாங்க அப்படின்னு சொல்லி தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு அந்த யானை வருது. யானை வரும்போது அந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க பெண்ணுக்கு மாலையை போடுது. அந்த பெண் வந்து அந்த நாட்டுக்கே அரசி ஆயிடுறா, ராணி ஆயிடுறா. அது வரையும் மாலை போடுற வரையும் அந்த பொண்ணு வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக்கி அந்த நாட்டுக்கே ராஜா ஆகிறா, ராணி ஆகிறா. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது தான். கேது தான் அந்த வறுமையோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணு. அதே போல் அந்த கேதுங்கிறது அங்கே எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா யானையோட தும்பிக்கை இருக்குல்ல, அது வந்து வால் மாதிரி தான் இருக்கும். அதான் கேதுவோட அமைப்பு. அந்த கேது தான் அவங்களுக்கு வந்து மாலையை போட்டு அந்த பிச்சைக்கார பொண்ணியை ராணி ஆக்குறது. இப்படி தாங்க கேதுவை வழிபடுற செய்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, எல்லாரும் ஏற்றுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் கொடுக்கறது கேது பகவான் தான். அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போ 18 சித்தர்களில் நீங்கள் கொங்கண சித்தர்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அவர் வந்து கொங்கண சித்தர். சித்தர்னாவே கேது அமைப்பில் தான் இருப்பாங்க. அவரை பற்றி கதை நிறைய இருக்குது. இந்த மயிலாப்பூரில் திருவள்ளுவர் வீட்டில் வந்து அவங்க மனைவி கிட்ட சாப்பாடு கொண்டு வரணுன்னு கோவப்பட்டிருக்காரு. அப்போ அந்த திருவள்ளுவரோட ஒய்ஃபு வாசுகி அம்மா வந்து கோபப்பட்ட கொங்கண சித்தரை வந்து என்னென்ன கொக்குன்னு நினச்சியா கொங்கணா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொங்கண சித்தரை. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கொங்கண சித்தராக தான் நான் சொல்கிறேன். சித்தர்கள் எல்லாமே வந்து கேதுவோட அம்சத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு எந்த உடைமைகளும் எதுவும் இருக்காது. ஆனால் அந்த கொங்கண சித்தர் ஒரு தடவை காட்டில் தவம் இருக்கும்போது ஒரு பணக்கார இளைஞனுக்கு திருமணம் ஆக போகுது. அந்த இளைஞன் காட்டு வழியாக வரும்போது அந்த இளைஞன் இறந்துடுறான்.
காட்டு மிருகங்களால் பாதிக்கப்பட்டு இறந்துடுறான். அந்த இளைஞனை வந்து அந்த கோடீஸ்வர பெரிய பணக்கார இளைஞனுக்கு கல்யாணம் நின்று போயிருமே அப்படின்னு அந்த உறவினர்கள்லாம் வந்து அழுகும் போது அதுக்கு இறக்கப்பட்டு அந்த கொங்கண சித்தர் வந்து அந்த இளைஞனோட உடம்புல போய் இவருடைய உடம்பை விட்டு பிரிஞ்சு அவனுக்கு உயிர் கொடுக்குறாரு. உயிர் கொடுத்துட்டு அந்த இளைஞனுக்கு திருமணம் ஆகட்டும் அப்படின்ட்டு இருக்காரு. திருமணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து நம்ம உடம்புக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் போகிறாரு. ஆனால் அந்த கொங்கண சித்தர் போன பிறகு அந்த உடம்புல இருந்து பிரிஞ்சு அந்த இளைஞனோட உயிரற்ற உடலுக்குள்ளே போன பிறகு இந்த கொங்கண சித்தரோட உடல் வந்து பாதிக்கப்பட்டு மிருகங்களால் வந்து அந்த மிருகங்கள் வந்து அதை சாப்பிட்றது. அப்போ அவருடைய உடல் வந்து இல்லாமல் போயிடுது. கொங்கண சித்தர் வந்து அந்த இளைஞனோட உடலில் இருக்கார். அது மிகப்பெரிய ஒரு பணக்கார இளைஞர். அந்த கொங்கண சித்தர் வந்து திரும்ப வந்து இங்கே பார்க்கும்போது அவருடைய உடல் இல்லை. அதனால கொங்கண சித்தர் வந்து ஒரு பணக்காரனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கேதுவோட அம்சத்தில் இருக்க ஒரு ராகுவோட மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த பணக்கார தன்மைக்கு திடீர்னு வந்துட்டார். அந்த கொங்கண சித்தர் தான் இப்போ நம்ம திருப்பதியில் அங்கே தான் அவருடைய சமாதி இருக்குது, ஜீவ சமாதி. அந்த ஜீவ சமாதியில் கொங்கண சித்தர் இருக்கவும் தான். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வர இளைஞனாக மாறிட்டார். அவர் கேதுவோட அம்சமாக இருந்தாலும் அந்த கொங்கண சித்தர் அங்கே சமாதி ஆகிருக்கிறதுனால தான் திருப்பதியில் அவ்வளோ பெரிய பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கோடி கோடியாக பணம் வந்துக்கிட்டே இருக்குது. தங்கமும் வெள்ளி என்ன வைரம் அப்படின்னு அங்கே குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து கொங்கண சித்தர் ஜீவ சமாதி அங்கே தான் இருக்குது. அந்த கொங்கண சித்தர் வந்து ஒரு கேதுவோட அம்சம்தான். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். கேது வந்து எல்லா விதத்துலேயும் பாதிப்பு கொடுக்கறது கிடையாது. கேது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 12 கட்டத்தில் 2ல் இருந்தால் போச்சு குடும்பம் அமையாதும்பாங்க. 3ல் இருந்தால் இன்னும் சகோதரருக்கு பிரச்சனை, ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வரும்பாங்க. 4ல் இருந்தால் வீடு அமையாதும்பாங்க. 5 இப்படி பாதிப்பு இருக்குது. நெகட்டிவ் இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த நெகட்டிவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவும் இருக்கும். இப்போ 4லலாம் இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து வீடு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி கூட கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வீடை சொல்லக்கூடியது. வாகனம் அந்த மாதிரி கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்கும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அதிக உழைப்பு இல்லாமல் திடீர் அந்த புதையல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. புதையல் சம்மந்தமான தொழில் இதெல்லாம் வந்து மண் ஆராய்ச்சி அந்த மாதிரி திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இந்த 10ஆம் இடத்துல கேது இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி உருவாகும். அவங்க அது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியில் இருப்பாங்க. அதனால் அந்த கேது வந்து இப்போ 2ல் இருக்காருன்னா அவங்களுக்கு திடீர் வருமானம் கூட உண்டாகும். எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொழிலில் வளர்ச்சிகள்லாம் உண்டாகும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த கேது பகவான் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை தர்றதுனால இன்னொரு விஷயமும் இருக்குது. கேது பகவான்னா இப்போ ராகுக்கு வந்து வலது கைன்னு எடுத்துக்கிட்டால் கேது பகவான் வந்து இடது கை. இடது கையில் பாருங்கள், அந்த இடது கையை யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் சில பேருக்கு பழக்கம் இருக்கும். அவங்க அதிர்ஷ்டக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வித்தியாசம் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த இடது கை பழக்கம் உள்ளவங்க ஒரு அதிர்ஷ்டக்காரங்கன்னே சொல்லுவாங்க. அது வலதுங்கிறது ராகுன்னு சொல்லிட்டேன், இடதுங்கிறது கேது. ஏன்னா வலது கையில் நம்ம சாப்பிடுவோம். நிறைய விஷயம் நான் இதில் வீடியோவில் பேசினேன்னா அது கொஞ்சம் சரி வராது. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்களை. ஏன்னா நிறைய பேர் கேதுன்னா பயப்படுறாங்க. கேதுவை கரெக்டாக இயக்க தெரிஞ்சால் திடீர் அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் கேது பகவான். கேது திசையில் கோடீஸ்வரன் ஆனவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் கோடீஸ்வரன் அப்படி தான் சொல்லுவாங்க. திடீர் யோகம் உண்டாகும். அவங்க செய்யக்கூடிய தொழிலையோ
அல்லது அவங்க செய்யக்கூடிய எது இல்லை அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக ஏதாவது யார் மூலமாவது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து கேது பகவானால் தான் கிடைக்குது. இந்த பதிவில் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன க்ளூவாக தான் கொடுத்துக்கிட்டு வரேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.